ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் செவிச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்துடைய புதிய முதல்வர் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் குறித்து அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் புதிதாக தாவேகா தலைவர் அவர்கள் விஜய் அண்ணா புதிய முதலமைச்சராக பதவியேற்றாருங்க. அவரோட 2வது கையெழுத்தாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான அரசாணையை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொறுப்பு, தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும். ஆபத்தில் உள்ள பெண்களுக்கு உதவும் வகையில் இப்படையினரின் இருப்பை வெளிப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் மூலம் பெண்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும் இதை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆணையை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. எப்படி இது செயல்படுது அப்படின்னா, குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணித்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்று காவல் பணிகள் மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுத்து பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய மற்றும் நெருங்கக்கூடிய மிகுந்த பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்காக இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த புகார் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவர்களது பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன் இதர ஆதரவுகள் கிடைத்திட வகை செய்வது உள்ளிட்ட உதவிகளை உரிய நேரத்தில் செய்யப்படும். சமூக நலத்துறை, கல்வித்துறை, அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட முகமுடன் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி செயல்படுது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கவும் முதற்கட்ட காவல்துறை தலைமையகத்தில் பின்வரும் பணியிடங்களுக்கு நிர்வாக ஒப்பளித்து ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எப்படி சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணணும். அதேமாரி பார்த்தா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணணும். டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 2 கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 4 இருக்கணும், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 8 இருக்கணும், அதர் ரேங்க்ல இருக்க 20 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் உருவாக்குங்க அப்படின்ற மாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணையில் அதை தான் கொடுத்துருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக எல்லா பொதுமக்கள் கூடுற இடங்கள்லையுமே இந்த ஒரு சிறப்பு படை இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில். ஸோ இந்த திட்டம் குறித்து மறக்காம கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.